வெஜ் பிரியாணி குக்கரில் எண்ணெய் விட்டு பட்டை பெருஞ்சீரகம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி அடுத்து வெங்காயம் போட்டு வதக்கணும். வெங்காயத்தில் 2 உப்பு போட்டால் சீக்கிரம் அது வதங்கிடும். அடுத்து தக்காளியை போட்டு நல்லா வதக்கணும். தக்காளி வெந்த பிறகு பீன்ஸு கேரட்டு போட்டு நல்லா கிண்டி வேக வைக்கணும். கேரட்டு பீன்ஸும் கொஞ்சம் வெந்த பிறகு நம்ம இங்கே வேக வச்சுருக்க பட்டாணியை போடணும். பட்டாணி கொஞ்சம் வேக வச்சதுனால வெந்திருக்கும். இந்த பிரியாணி மசாலா பட்டை கிராம்பெல்லாம் முன்னாடியே போட்டிருக்கனால கொஞ்சம் மசாலா போட்டால் போதும். அடுத்து இந்த மசாலா ஸ்மெல் கொஞ்சம் மாறின உடனே தேங்காய் பால் விடணும். மொத்தம் 3 கப்பு அரிசி, அப்போ 4½ கப்பு தண்ணி, இப்போ 2 கப்பு தேங்காய் பால், ரெண்டு கப்பு தேங்காய் பாலும் 2½ கப்பு தண்ணியும் விடணும். மூடி வச்சு கொதிக்க வைக்கணும். நல்லா கொதிச்சு வச்சு இப்போ உப்பு பார்த்துடணும். உப்பு பார்த்து கரெக்டாக இருந்ததுன்னா ஓகே. அடுத்தது கொஞ்சம் நெய் ஆட் பண்ணணும். அப்போ அந்த சோறு அந்த அரிசி கரெக்டாக வேகும். கொதிச்சு அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியை தண்ணியில் கூற போட்டு வச்சுருக்க அரிசியை எடுத்து போட்டு நல்லா கிண்டி குக்கரை மூடி வச்சிடணும். அரிசி போட்டாச்சு, நல்லா கிண்டி கொடுத்துட்டு குக்கரில் விசில் போட்டு மூடி வச்சிடணும். ஒரு விசில் வந்த உடனே அப்படியே இறக்கி வச்சிடணும். அடுத்து சூடான பிறகு கோரி எடுக்கலாம். சரி, விசில் எல்லாம் தீர்ந்த பிறகு எடுத்து பார்ப்போமா? சூப்பராக உதிரி உதிரியாக வந்துடுங்க. சூப்பர், நல்லா இருக்குது. ஓகே, சுவையான வெஜ் பிரியாணி ரெடி. ஓகே, சுவையான மட்டன் குழம்பு ரெடி.